சரி, இரண்டாவது சுற்றுடைய இரண்டாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். மதீனா வாசிகளுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக எந்த நபித்தோழரை அனுப்பினார்கள்? ஏ இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, பி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, சி இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு, டி உகாஷா ரதியல்லாஹு அன்ஹு. ஹசன் ஃபர்ஸ்ட் கே பஸ்ர அழுத்தி இருக்கிறீங்க, ஆன்சர் சொல்ல போறீங்க. சி முஸாப் இப்னு உமைர் அலி. சி முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி பண்றீங்க. கன்ஃபார்மா சொல்றீங்க? சரியா சொன்னா 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி ஷிஃப்னாஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ். இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு அலி தான மத்த உம்மி மக்தும் கண்டிப்பாக சாஹாபாவை அனுப்புனாங்க தான் நினைவு இருக்குது. முஸாப் அவரும் சேர்த்து அனுப்புனேன்னு நினைக்கிறேன். சார், உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் சரியான பதில். முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. முதல் உடன்படிக்கை நடக்குது. அக்கபாவின் போது அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு சில பேர் அனுப்புங்கன்னு போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. நான் அவங்களுக்கு குர்ஆனை பற்றியெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மதீனா வாசிகளுடன் அனுப்புறாங்க. அங்கே மதீனாவுக்கு போய் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிரச்சாரம் செய்யறாங்க, குர்ஆனை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூல்லா மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிற நேரத்தில் முழு மதீனா வாசிகளை ரசூல்லா வரவேற்றாங்க. அது சொல்ற ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க. அந்த மதீனாவுக்கு இஸ்லாத்தை பரவுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் வச்சிருந்தான்றதை நமக்கு வரலாறுல பார்க்க முடிகின்றது.